என்ரோல்மெண்ட் இதுல வந்து ரேஷியோல வந்து 53% வாங்கி நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 24%ல தான் இருக்குது. ஓகே. 2037ல தான் 52% புதிய கல்விக் கொள்கை மூலமா வரப்போறோன்ற நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்படின்ட்டு உடனே இந்த கம்பேரிசன்ல உட்காந்து பேசுவாங்க. புரியுது. என்னோட கம்பேரிசன் யூ ஹேவ் ரீச்ட் பட் தேர் இஸ் நோ growth. ஆனா growth இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னா குடிகாரங்கள்ல growth இருக்கு. அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு 95 லட்சம் பேர் ஃபுட்பால் கொடுக்குறாங்க. ஓகே. ட்ரிங்கிங் 64% மக்கள் ஃபுல் டைம் குடிகாரர்கள். இது நான் சொல்ல, அந்த குடிகார அசோசியேஷன் அவர் பேர் அருள்மணின்னு நினைக்கிறேன். ஓகே. அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னாரு, "யோ நாங்க தான் தம்பி தம்பி ஆட்சியை யார் வரணும் யார் வரணும் நிர்ணயிக்கிறாங்க. எங்களை மாரி உங்களால ஆட்சி அமைச்சிடணும் எவனாவது." அப்படின்னா தைரியமா பேசுறாரு. ஓகே. அந்த அளவுக்கான ஒரு அதுலலாம் growth கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸ்லயும் நம்பர் 1, விதவைகள்ல நம்பர் 1, குடியில நம்பர் 1, அப்படியே சொல்லிட்டே இந்த மாதிரி பெண்கள் வன்கொடுமையில நம்பர் 1. அங்க 18% படிச்சவன் வன்கொடுமை பண்ணல. 5 வயசு 6 வயசு குழந்தையா. ஆனா இங்க 52% படிச்சுட்டு வந்தவன் சொல்லி பெருமை பெற்றுறீங்கல்ல. இங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க.